இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக தட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த தட்டை ரெடி பண்ண 2 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 5020 புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃபன் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசியை தண்ணியில் 2 தடவை கழுவி அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இது கூடவே சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு பவுலில் 10 to 15 மிளகாய் வத்தல் நம்ம காரத்துக்கு ஏற்ப, கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு குறைஞ்சது 1 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இது கூடவே ஊற வச்ச மிளகாய் வத்தலையும் பெருங்காயத்தையும் போட்டுப்போம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுப்போம். மிளகாய் வத்தலை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு நம்ம அரைச்சோம்னா தட்டை நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். மிளகாயும் சீக்கிரம் அரைப்பட்டுரும். இப்போ இது எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். தண்ணி இதுக்கு அதிகம் ஊற்றக்கூடாது. ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல நைஸாக அரைப்பட்டது. இப்போ மாவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். இது கூடவே துருவின தேங்காய் அரை கப் போட்டுப்போம். 1 டேபிள் ஸ்பூன் எள் போட்டுப்போம். உளுந்தம்பருப்பை மிதமான சூட்டில் வறுத்து அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி சலித்து எடுத்து வச்சுருக்கணும். அந்த மாவு அரை கப் இதில் போட்டுப்போம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை குறைஞ்சது அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி அதையும் இதில் நம்ம போட்டுப்போம். 1 டீஸ்பூன் நெய் போட்டுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இந்த அரிசியை கிரைண்டரில் அரைச்சதுனால மாவு நல்லா திக்காக இருக்கும். இதே நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த டைம் உளுந்தம்பருப்பு மாவு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். தட்டையை தட்டுறதுக்கு இந்த மாதிரி எண்ணெயோட பின்பக்க கவர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் எண்ணெயை நல்லா தடவி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுறணும். நம்மளால் எந்த அளவுக்கு மெல்லிசாக விரிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம மாவை விரித்து விட்டுறணும். இப்போ இதை ஒரு ஷேப் கொண்டு வரதுக்காக நல்ல கூர்மையான விளிம்புள்ள ஒரு கிளாஸ் அல்லது மூடி எடுத்து இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது தட்டையெல்லாம் பார்க்க ஒரே ஷேப்பாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். மீதி உள்ள மாவை நம்ம இந்த மாதிரி எடுத்துடணும். இப்போ ஒரு அகலமான இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்ல சூடான உடனே தட்டி வச்சுருக்க தட்டையை ஒன்றொன்னா அதில் போட்டுக்கணும். இந்த அகலமான இருப்பு சட்டிங்கிறனால ஒரே வேளையில் 10 to 12 தட்டை போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். தட்டையை போடும்போது நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் தட்டையை போடணும். மிதமான சூட்டில் இந்த தட்டையை நம்ம வேக விட்டால் தான் தட்டை கலர் மாறாமல் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்தவுடனே அடுத்த பக்கம் இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கணும். ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி தட்டையை திருப்பி போட்டோம்னா தட்டை 2 பக்கமும் நல்லா வெந்துடும். இப்போ எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிட்டது. நம்ம எல்லா தட்டையும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருவோம். புழுங்கல் அரிசியை அரைச்சி இந்த தட்டை ரெடி பண்ணனால தட்டையோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இந்த மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த புழுங்கல் அரிசி தட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.